எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே நீங்க வந்து நல்லபடியா 4 வார்த்தை பேசினா அதே மாதிரி உங்க அம்மாவும் நடந்துப்பாங்கன்னு எங்க அப்பா அம்மாக்கு கொஞ்சம் தைரியம் வரும். அவங்கள வந்து பேசுவாங்க. அதுக்காக தான் சொல்றேன். எல்லாம் நல்லபடியா நடக்கணும்ல. ஒரு சின்ன ஹெல்ப்பா இருக்கட்டும். தட்ஸ் ஆல். பார்க்கலாம். ஹலோ ஹலோ. என்ன நீங்க பாட்டுக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனை வைக்கிறீங்க. பின்ன வேற என்ன செய்ய சொல்ற? நீங்க எப்ப வந்து பேசுவீங்க? என்ன எதுன்னு டீடைல் சொல்லாம வச்சா எப்படி? ஏய், நீ கேட்ட உடனே ரிப்ளை பண்றதுக்கு இப்ப என்ன கார்ப்பரேட் ஈவெண்டா பண்றோம்? இது கல்யாணம். ஏகப்பட்ட விஷயங்களை யோசிச்சு தான் முடிவு பண்ணணும். உன்ன மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லாத்தையும் முடிவு பண்ண முடியாது. புரியுதா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். இந்த மாதிரி தூங்க போற நேரத்துல தயவு செஞ்சு கொஞ்சம் ஃபோன் பண்ணாத. ஏன்னா தூங்க போறதுக்கு முன்னாடி உன் மூஞ்ச பார்த்தாலோ இல்ல உன் குரலை கேட்டாலோ கெட்ட கெட்ட கனவா வருது. சோ ப்ளீஸ். ஓகே பாய். ப்ரோ ப்ரோ டேய் ப்ரோ நானும் வரேன் ப்ரோ. டேய், நான் என்ன சினிமாக்கா போயிட்டு இருக்கேன். கூட வரேன்ட்டு இருக்க. சிவா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன்டா. நானும் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். நீ இப்ப என் கூட வர தேவையில்ல. நீ அங்க வந்து சின்ன பிள்ளை மாதிரி ஏதாவது உளறிட்டு இருப்ப. நான் போய் தெளிவா பேசிட்டு வரேன். ப்ரோ, உன்னோட தெளிவு தான் எனக்கு பயமே. அவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசணும் ப்ரோ. டேய், எப்பவுமே நம்மளை பார்த்தா எதிராளிக்கு பயம் இருக்கணும். அப்பதான் நாம சொல்றத அவங்க கேட்பாங்க. எல்லாரும் உன்ன மாதிரி பணிஞ்சு போனாங்கன்னா தலையில தான் ஏறி உட்காருவாங்க. ப்ரோ, அவங்க எதிராளி இல்ல ப்ரோ. நான் கட்டிக்க போற பொண்ணோட ஃபேமிலி. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாயிடும் ப்ரோ. நல்லா சரியாகும். டேய், நீ மாப்பிள்ளடா. உனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு. அதை நீ விட்டு கொடுக்காத. எப்ப பாரு அவளுகிட்ட போய் திட்டு வாங்கிட்டு இருக்கியே, அசிங்கமல்ல உனக்கு? உனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. இனிமேலாவது அதை மெயின்டைன் பண்ணு. ப்ரோ ப்ரோ ப்ரோ, நான் சொல்றத கேளு ப்ரோ. ப்ரோ, நானும் வரேன் ப்ரோ. புர்ரா ப்ரோ. மா மா வாங்க மாப்பிள்ளைங்களா. அம்மா, என்ன வந்து ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? இல்லையே, உங்களை பார்த்தா ஆபீஸ் கிளம்புன மாதிரியே தெரியலையே. வேற எப்படி தெரியுது? இல்ல, கையில பேக், ஃபைல், கோட் ஒண்ணுமே இல்லையே. அதனாலதான்ப்பா கேட்டேன். வழியில ஒரு வேலை இருக்கு மாமா. நீ பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் ஆச்சே மாப்பிள்ள. வழியில எங்கேயும் இறங்க மாட்டியே. என்ன மாப்பிள்ள இப்படி மாறிட்ட? அம்மா, நான் ஒரு தடவை மீனாட்சி வீட்டு வரைக்கும் போயிட்டு வரலான்னு இருக்கேன். ஒன்றும் இல்லைம்மா, மீனாட்சி அவங்க அப்பா அம்மா நம்ம வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட பேச பயப்படுறாங்களாம். அதான் நான் போய் அவங்க கிட்ட பேசிட்டு வரலான்னு. அம்மா, என்னம்மா எதுவுமே சொல்லாம போறீங்க? என்ன மாப்பிள்ள, இன்னுமா உனக்கு புரியல? நீ பேசுறது எதுவுமே அம்மாவுக்கு பிடிக்கலன்னு சிம்பாலிக்கா சொல்றாங்க. ஏண்டா மாப்பிள்ள, நீ எப்ப பார்த்தாலும் உன் தம்பி கல்யாணத்தை பத்தியே யோசிக்கிறிய தவிர உங்க அம்மாவோட மான மரியாதைய பத்தி கொஞ்சமாவது யோசிக்கிறியா? அதுவும் அந்த கோதாவரி பொண்ணுக்கு எவ்வளவு திமிர் இருந்திருந்தா உங்க அம்மாவையே கை நீட்டி அடிச்சிருப்பா. எல்லாரும் முன்னாலையும் அவ அடிச்சதெல்லாம் மறந்துட்டியா நீ? அவ வயசு என்ன, உங்க அம்மா வயசு என்ன? சரி, அதெல்லாம் விடு.
அந்த பொண்ணு அவங்க அம்மாவுக்கு கொடுத்த மரியாதைக்கும் ஆம்பளை பசங்க நீங்க உங்க அம்மாவுக்கு கொடுத்த மரியாதைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு தெரியுமா? நீங்கெல்லாம் உங்க அம்மாவை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. அம்மாவுக்கு ஃபேவரா நீங்க எதுவுமே செய்ய போறதும் கிடையாது. இதுல என்னமோ தாய்க்கு நீங்க மரியாதை கொடுக்கற மாதிரி, எதுக்கு எல்லாத்துக்கும் பர்மிஷன் கேக்குற மாதிரி டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மாமா ம், இப்ப எதுக்கு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுறீங்க? ம். எங்க அம்மா மேல மரியாதை வச்சிருக்கிறதுனால தான் ஒவ்வொரு விஷயமும் எங்க அம்மா கிட்ட கேட்டு செய்யறேன். ஆஹா, மாப்ள மரியாதை கொடுத்தா மட்டும் போதாது மாப்ள, அம்மாவோட மானத்தையும் நீ தான் காப்பாத்தணும். ம்ம். அதுக்கு அந்த கோதாவரியும் சக்தியும் இங்க கூட்டிட்டு வந்து உங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க வையே. அதுக்கப்புறம் சுந்தர் மீனாட்சி கல்யாணத்தை பத்தி உங்க அம்மாவே பேசுவாங்க. மாமா நீ தேவையில்லாம பேசி சண்டையை பெருசாக்கிட்டு இருக்க. டேய் 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 டேய், என்னடா இவன் டென்ஷன் ஆகுறான்? டேய், இவனுக்கு காதல் கண்ணை மறைக்குதுடா. இவனுக்கு எந்த வைப்பர் போட்டாலும் தெரிய போறதில்ல. ம்ம். இவனுக்கு பெத்த அம்மாவை விட அந்த கோதாவரி குடும்பம் தான் ரொம்ப பெருசா தெரியுது. மாமா நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? டேய் சிவா, என்னடா நீயுமா? ஐயோ, சரி, அன்னைக்கு என்னமோ அம்மாவை மீறி எதுவுமே செய்ய மாட்டேன், அம்மாவுக்கு பிடிக்காத எதுவும் செய்ய மாட்டேன்னு அவ்வளவுதானா? ஐயய்ய, என்ன சிஸ்டர் நீ என்னமோ சொன்ன? சிவா என் பேச்ச மீற மாட்டான், நான் சொன்னா அப்படியே அவன் கேட்பான்னு. இப்ப பாத்தியா, சின்னவன் என்னடான்னா கோதாவரி குடும்பத்துக்கு சொம்ப தூக்குறான், பெரியவன் என்னடான்னா அந்த சொம்புல தண்ணிய ஊத்துறான். இவனுங்க விருப்பத்துக்கு ஏதோ செஞ்சுட்டு போறானுங்க. நீ வா சிஸ்டர், நம்ம போலாம். கடைசி வரைக்கும் நீ பட்ட அவமானம் தீர போறதே கிடையாது. வா போலாம், வா. அம்மா ஒரு நிமிஷம். ம்? இப்ப சொல்றேம்மா, சக்தி அவங்க அம்மா கோதாவரி ரெண்டு பேருமே உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அப்படி அவங்க மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா நீங்க சுந்தர் கல்யாணத்துக்கு சம்மதிச்சா போதும். நான் வர்றேன். என்ன சிஸ்டர், நான் பேசுனதெல்லாம் ஓகே தானே? ஆ, அவளுங்களுக்கு இருக்கிற திமிருக்கு சத்தியமா வந்து மன்னிப்பு கேட்க மாட்டாளுங்க. ஏய், அப்படிலாம் நினைக்காத சிஸ்டர். பொண்ண பெத்தவ இறங்கி வந்து தானே ஆகணும். அதுவும் அந்த கோதாவரி 4 பொண்ண பெத்தவ. மூத்தவ மீனாட்சிக்கு கல்யாணம் ஆனாதான் மிச்சம் இருக்கிற 3ஐயும் கரை சேர்க்க முடியும். சத்தியமா சொல்றேன் சிஸ்டர், அந்த கோதாவரி உன்கிட்ட வந்து அழுது மன்னிப்பு கேப்பா. சத்தியமா இது நடக்கும். ம். ப்ரோ 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 உன் கூட நானும் வரேன் ப்ரோ. டேய் இம்சை பண்ணாடா. நீ வரக்கூடாதுன்னா வரக்கூடாது, அவ்வளவுதான். ப்ரோ பாவம் ப்ரோ, அவங்கள மன்னிப்பு கேட்க சொல்றதெல்லாம் ரொம்ப அநியாயம். டேய் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ போய் உன் வேலையை மறு. ப்ளீஸ் ப்ரோ. டேய் உனக்கு மீனாட்சிக்கு கல்யாணம் நடக்கணுமா வேணாமா? இந்த தடவையாவது நான் சொல்றது ஒழுங்கா கேளு. விடு. டேய், யாரோ டேய், டேய், யாரோ துணி போட்டு அடிக்கிறது? டேய், ஏய், ஒரே இடத்துல அடிக்கிறீங்க. டேய், என்னடா ஒரே இடத்துல அடிக்கிறீங்க? டேய், தைரியம் இருந்தா துணியை தூக்கி போட்டுறா பார்க்கலாம். டேய், டேய், விட்றா. டேய், டேய், விட்றா. டேய், யாரா அவன்? யாரா அவன் வீட்டுக்குள்ள வந்து அடிக்கிறது? ஏடா வீடு பூந்து அடிப்பீங்களாடா? ஐயையோ, யாரா இருக்கும்? என் காதல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா? இனிமேதான் உனக்கு இருக்கா? அனு போய் அம்மா வர சொல்.
நீங்க யாரும் இங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மறுபடியும் உங்க அம்மா பயப்படுற மாதிரி எந்த ஷாக்கிங் நியூஸும் நான் சொல்ல வரல. சுந்தர் மீனாட்சி கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். ஆமா, எங்க அம்மா கிட்ட வந்து கல்யாணத்தை பத்தி பேச ஏன் பயப்படுறீங்க? நானும் எங்க அம்மா பாக்குறதுக்கு அரக்கங்க மாதிரி தெரியறோமா உங்க கண்ணுக்கு? உங்க பசங்க தப்பு பண்ணா நீங்க எப்படி கோவப்படுவீங்களோ பனிஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் எங்க அம்மா கூட நீங்க பண்ண தப்புக்கு கோவப்பட்டாங்க. எல்லாருமா சேர்ந்து டோட்டலா கல்யாண விஷயத்தை எங்க அம்மா கிட்ட இருந்து மறைச்சனால தான் அந்த கோவத்தை உங்க மேல காட்டினாங்க. அது தப்புன்னு நான் என்னைக்குமே ஒத்துக்க மாட்டேன். இட்ஸ் ஆல் ஹியூமன் பேசிக் எமோஷன்ஸ். ஆனா நீ திமிரா யார் மேல வேணாலும் கைய நீட்டுற. உங்க அப்பா என்னடானா ஹாஸ்பிட்டல்ல என் கண்ணு முன்னாடி என் தம்பி மேல கைய நீட்டுறாரு. அதே வேற இடமா இருந்தா நடக்கிறதே வேற. ஆமா, என்ன உங்க ஃபேமிலியில எல்லாருக்குமே வீரம் அதிகம் நினைப்போ? எவ்வளவு திமிரு எங்க அம்மா மேலே கை வச்சல. அந்த பொண்ணுக்கு எதுக்குடா அவ்வளவு திமிருன்னு எங்க அம்மா கேக்குறாங்க. நான் என்ன பதில் சொல்லணும்? தம்பி, என் மேல இருக்கிற பாசத்துல அவசரப்பட்டு அப்படி செஞ்சிட்டா. தப்பு அவன் மேலதான். தப்பு அவ மேல மட்டும் இல்லைங்க, உங்க மேலையும் தான். சிவா, நீ பேசாத. நீ பேசுறத கேக்குறதுக்கு நான் இங்க வரல. நான் சொல்றத மட்டும் எல்லாரும் கவனமா கேளுங்க. சுந்தருக்கு மீனாட்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எங்க அம்மாக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. ஆனா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா நீங்களும் உங்க பொண்ணும் எங்க அம்மா கிட்ட வந்து நடந்த விஷயம் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறமா கல்யாணத்தை பத்தி பேசிக்கலாம். என்ன சொன்னீங்க? எங்க அம்மா வந்து உங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? ஏய், இப்ப எதுக்கு இவ்வளவு எமோஷன் ஆற? நீங்க செஞ்ச தப்புக்கு நீங்க தான் வந்து மன்னிப்பு கேட்கணும். அதுக்கு இவ்வளவு எமோஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. வந்து மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை எங்க அம்மா கிட்ட கேளுங்க. மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஹாய் அனு, அத்தை நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. அம்மா மீனாட்சி எங்க? அக்கா உங்களுக்காக தான் உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்படியா? அக்கா ரொம்ப டென்ஷனா இருக்கு. நீங்க கொஞ்சம் பார்த்து பொறுமையா பேசுங்க. என்ன டென்ஷனா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அது இல்ல சுந்தர், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சுந்தர், நான் சொல்றது கொஞ்சம் நான் கேளுங்க. பாத்துக்கிறேங்கறல.
ஹாய் மீனுக்குட்டி. இப்போ எதுக்கு இவ்வளோ கோவம்? என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நான் உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன் மீனுக்குட்டி. இன்னும் நிறைய இருக்கு மீனுக்குட்டி. என் மீனுக்குட்டி ரொம்ப அழகான பொண்ணு. அதுவும் எந்த அளவுக்கு அழகுனா கோவத்துல கூட என் மீனுக்குட்டி ரொம்ப அழகா இருப்பா. ஐயோ சாமி, இவங்க லவ்வுக்கு ஒரு அளவே இல்லையா? எப்ப பார்த்தாலும் மனுஷன் லவ்னு லவ் ஃபீலியே தான் இருப்பானா? ஃபோன் பண்ணி அக்கா கோயில்ல பார்க்கணும்னு சொல்லுச்சுன்னு சொன்ன, அக்கா டென்ஷன்ல இருக்குதுன்னு சொல்றதுக்குள்ள ஃபோனை கட் பண்ணிட்டாரு. இப்பவாவது சொல்லி எச்சரிக்கலான்னு பார்த்தா அதையும் கேட்கல. இப்ப அக்கா என்ன சொல்ல போதோ, என்ன நடக்க போதோ? ஆண்டவா, எல்லாரையும் காப்பாத்து. நான் பேசுறத நீ கேக்குறியா இல்லையா? முதல்ல இந்த மாதிரி வழிஞ்சு பேசுறது நிறுத்துங்க. என்னம்மா நீ ஜாலியா பேசினா இவ்வளோ சீரியஸ் ஆகுற? நம்ம நார்மலா பேசி ஒரு வாரம் ஆச்சு தெரியும்ல. எல்லாரும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அனு, நீ அதுக்கு தானே வெயிட் பண்ற? நீ என்னடான்னா நடந்தே நினைச்சு இவ்வளோ சீரியஸா இருக்க? அதெல்லாம் அவ்வளோ நல்லது கிடையாது. நான் நடந்ததை பத்தி பேசல, இப்ப நடக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கேன். நான் உங்களை காதலிச்சுன்றதுனால என் குடும்பம் என்ன உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போயிடுச்சா? கல்யாணம் நின்னு போயிடுச்சு, அதனால எங்களை விட்டா உங்களுக்கு வேற வழியே கிடையாதுன்னு உங்க அண்ணன் பாட்டுக்கு எங்களை பார்த்து சீப்பா பேசுறாரு. நான் உங்களை காதலிச்சத காரணமா வச்சு உங்க அண்ணனும் உங்க அம்மாவும் எங்களை என்ன வேணும்னாலும் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறாங்களா? மீனுக்குட்டி, இப்போ எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? கூல் டவுன். நீ டென்ஷன் ஆகுறியே தவிர விஷயம் என்னன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. நீ விஷயத்த சொன்னதானே எனக்கு தெரியும். முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லு, நாம பேசி சரி பண்ணிடலாம். இதெல்லாம் பேசி சரி பண்ற விஷயம் கிடையாது. அவங்க போறப்பலே வர்றது. இதுக்கு மேல இத பத்தி பேச எதுவுமே இல்ல. எல்லாமே முடிஞ்சு போச்சு. மீனாட்சி, முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு. ஏன் உங்களுக்கு தெரியாதா? நம்ம கல்யாணத்துக்கு உங்க அம்மா சம்மதிக்கணும்னா எங்க அம்மாவும் சக்தியும் உங்க அம்மா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணுமா? அப்படி என்னங்க தப்பு பண்ணாங்க அவங்க? உங்க அம்மா ஹாஸ்பிடல்ல எல்லாரும் முன்னாடியும் எங்க அம்மாவை கை நீட்டி அடிக்கலையா? அது தப்பு கிடையாதா? சொல்லுங்க சுந்தர், அது தப்பு கிடையாதா? இப்ப ஏன் கல்யாணத்தை சாக்கா வச்சு அவங்கள அவமானப்படுத்த நினைக்கிறீங்களா? எங்க அம்மா அவங்களே ஒரு ஹார்ட் பேஷண்ட். இந்த கல்யாண பிரச்சனைனால அவங்க எந்த அளவுக்கு நொந்து போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? எங்க வீட்டுக்கு வந்த உங்க அண்ணன் எங்க அம்மா கிட்ட நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கூட கேட்காம சுந்தர் மீனாட்சி கல்யாணம் நடக்கணும்னா முதல்ல எங்க அம்மா கிட்ட வந்து மன்னிப்பு கேளுங்க, அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசலன்னு ஆர்டர் போடுறாரு. ஓ, இப்படிலாம் பேசிட்டானா அவன்? ஆனா ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பா ஒத்துக்கிட்டே ஆகணும் மீனாட்சி. எங்க அம்மா உங்க அம்மா அடிச்சது எப்படி தப்போ அதை விட பெரிய தப்பு உன் தங்கச்சி சக்தி எங்க அம்மா அடிச்சது. அதுல எங்க அம்மாவுக்கு ரொம்ப மன கஷ்டம். நாம கல்யாணமாகி சந்தோஷமா வாழணும்னா நம்ம ரெண்டு குடும்பத்துல யாராவது ஒருத்தர் இறங்கி தான் வரணும் மீனாட்சி. சண்டை முடியணும், அதுதான் எல்லாருக்குமே நல்லது. உங்க அம்மாவும் சக்தியும் எங்க அம்மா கிட்ட வந்து சிம்பிளா ஒரு சாரி கேட்டா போதும் மீனாட்சி, எல்லாமே சரியாயிடும்.